பிராமின் நபிகள் நாயகம் மனிதன் சொல்லி குரான் சொல்லுது. அப்ப அவருடைய இருதயம் கழுவப்படுதுன்னு சொல்லி ஹதீஸ்கள்லாம் வருது. இது அந்த கருத்து சொன்னாங்க. அதாவது இஸ்லாமிய கோட்பாடு பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மனிதர் அப்படின்னு சொல்லப்படுது, குரான்ல இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சில சந்தர்ப்பங்கள்ல மலக்குகள் வானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இதயத்தை கழுவினார்கள் அப்படின்னு சில ஹதீசுகள் வருது. அது எதுக்கு? மனித தன்மையிலிருந்து மாத்துறதுக்கா அப்படிங்கறது கேட்கிறார். மனிதன் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல என்ன சொல்றான்? குல் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று சொல்வீராக. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதத்திலும் மனிதராக இருந்தார்கள், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் அவர்கள் மனித தன்மைக்கு மேல இருந்தார்கள். ரெண்டு விஷயத்தில் சொல்லலாம். ரெண்டு விஷயத்தில் அவங்க என்னவா இல்ல, மனித தன்மையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டவர்களா இருந்தாங்க. எந்த ரெண்டு விஷயம் அப்படின்னு சொன்னா, நீங்க மனுஷன் இருக்கிறீங்க. இப்ப நான் ஒரு மணி நேரம் பேசுறேன்ல, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசுறேன். நான் பேசுனது அப்படியே உங்கள்ட்ட யாருக்கா சொல்ல இயலுமா? நான் இப்ப பேசுனது அப்படியே எந்திரிச்சு நான் 1 மணி நேரம் பேசுறேன்ல, அதே மாதிரி அம்புட்டையும் ஒப்புவினா உங்களுக்கு முடியுமா? முடியாது. இந்த 1 மணி நேரத்தை நீங்க எப்படி ஒப்புவிக்க இயலு? கேசட்ல வச்சு திருப்பி திருப்பி கேட்டு மனப்பாடம் பண்ணி ஒரு வரியா பண்ணி அந்த 1 மணி நேரத்தை அப்படியே ஒப்புவிக்க சொன்னால் அதுக்கு ஒரு 3 நாள் மெனக்கட்டிங்கன்னா என்ன செய்ய முடியும்? ஒப்புவிக்க முடியும். நான் பேசுனது அப்படியே ஒப்புவிக்கணும். அதே மாதிரி அந்த ஏத்த இறக்கணும். அந்த வார்த்தையை ஏத்த இறக்கம் ஒருத்தர் வித்தியாசமா வரும். அந்த சொல்ல அப்படியே ரிப்ளை பண்ணு சொன்னால் எந்த மனுஷனாலையும் முடியுமா? முடியாது. அப்ப மனிதன் ஒரு விஷயத்தை உள்வாங்குவதாக இருந்தால் அது எப்ப உள்வாங்குது? ஒத்த வார்த்தைகள் உடனே உள்வாங்கிறது. கோர்க்கப்பட்ட வாக்கியங்கள் உடனே உள்வாங்க முடியல. இது யானைன்னு சொல்லி தர்றாங்க, ஒரு தடவை சொன்னா போதும், யானைன்னு பதிஞ்சிரும். இது பூனைன்னு சொல்லி தர்றாங்க, இது பூனை இது பூனை இது பூனைன்னு உருப்பட்ட மனப்பாடம் பண்றோம். பூனைம்பாங்க மனசுல பத்து உட்கார்ந்துரும், இது பேனாம்பாங்க மனசுல உட்கார்ந்துரும், இது வாப்பான்னு சொல்லுவாங்க மனசுல உட்கார்ந்துரும், இது உம்மான்னு சொல்லுவாங்க மனசுல உட்கார்ந்துரும். அதே நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin உட்காருமா? உட்காராது. இது மனப்பாடம் பண்றது 1 மாசம் நம்ம செலவழிச்சிருப்போம். இப்ப இன்னைக்கு சாதாரணமா நம்ம சொன்னாலும் இந்த சூறா மனப்பாடம் பண்றதுக்கு நினைஞ்சிருப்போம் ஒரு வாரம் 10 நாள் அவங்க தகுதிக்கு தகுந்தவாறு செலவழிச்சிருப்போமா இல்லையா? அப்ப மனிதன் என்றால் எப்படின்னு கேட்டா, ஒரு நீண்ட சொற்களை அவன் கேட்ட உடனே பதியாது. சரியா? ஒரு டேப் ரெக்கார்டுக்கு இருக்கிற சக்தி கூட நமக்கு கிடையாது. ஒரு டேப் ரெக்கார்டு நாடாவை போட்டு 1 மணி நேரம் நான் பேசிட்டு பேசினபடி சொல்லுன்னு சொல்லிடும் இல்லையா? ரிவைண்ட் பண்ணி பிளே பண்ண என்ன செஞ்சிருக்கேன் அப்படியே வரும்ல, ஒரு வார்த்தையை மிஸ் ஆகுமா? நான் என்ன பேசுறேனோ அப்படியே பதிவாகும். எதுல? டேப் ரெக்கார்ட்ல. அப்படியே உங்க கல்புல பதிவாகுமா? ஆவாது. அப்ப மனிதன் இந்த டேப் ரெக்கார்டு மாதிரி படைக்கப்படல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை செய்தியை உள்வாங்குற விஷயத்துல ஏறக்குறைய டேப் ரெக்கார்டு மாதிரி இருந்தார்கள். மனித நிலைக்கு மாறுபட்டவர்களா இருந்தாங்க. எப்படி இது நம்ம எங்க இருந்து நானா இட்டுக்கட்டி சொல்லல, இது அல்லாஹ்வே குர்ஆன்ல அப்படி சொல்றா. எப்படி சொல்றான்னு கேட்டா, லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜமாஹு வ குர்ஆனா. முஹம்மதே, நீ ஜிப்ரீல் ஓதுறார்ல, ஓதும்போது மனப்பாடம் பண்ணுவதற்காக நாக்க போட்டு அசைக்காத. ஜிப்ரீல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பார்ல அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு மனப்பாடம் அவசரப்பட்டுக்கிட்டு அப்படி செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதை தடுக்கிறான். லா துஹர்ரிக் பிஹி லிசானக, நாக்க போட்டு அசைக்காத. எதுக்காக வேண்டி? சீக்கிரம் மனப்பாடம் பண்றதுக்காக வேண்டி. இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, அதை திரட்டுவது மனசுல பாதுகாப்பது ஏன் பொறுப்பு. ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா, நாம ஓதினால் அப்படியே ஒரு பின்னாடி போய்கிட்டே இருக்கு. அப்புறமேல் பாரு தன்னால உட்கார்ந்துருக்காங்க, டேப் மாதிரி பதிஞ்சிரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் ஒரு சூரத்துல் பக்கராங்கிற அவ்வளவு பெரிய சூரா, அதை ஓதிட்டு போறாங்க. அப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்கள்ல தான் 1 வசனம் 2 வசனம் வருது. சில நேரங்கள்ல பெரிய சூரா பெரிய அத்தியாயமே இறங்கும். இந்த அத்தியாயத்தை மனப்பாடம் பண்ணுவதற்காக வேண்டி 10 நாள் 20 நாள் பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு வரியை சொன்னாலும் அப்படி உட்கார்ந்துரும், ஒரு பெரிய 40 பக்கத்தை சொன்னாலும் அது அப்படியே திருப்பி உடனே சொல்ல இயலும். ஏன்னா இறைவன் தன் வார்த்தையை பாதுகாப்பதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தை மட்டும் எப்படி மாத்துறான்னு கேட்டா, மற்ற விஷயங்களே எல்லாம் மனித இதயமா தான், பம்ப் பண்ணுவது மற்ற விஷயம் எல்லாம் அதே மாதிரி தான். இதை உள்வாங்கிற விஷயத்துல மாத்திரம் என்ன செய்யுது, இப்படி ஒரு டிஃபரெண்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைக்கப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி
மேராஜுக்கு போனாங்க இல்லையா, மேராஜ் விண்வெளி பயணம் போனாங்க இல்லையா, அந்த பயணத்தை வந்து எந்த மனுஷனாலையும் தாங்க இயலாது அந்த வேகத்தில். ஏன்னா அது மாதிரி இன்னும் மனுஷன் போகவும் இயலாது. இப்ப உள்ள கணக்குப்படி இவன் வந்து ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகுதுங்கிறான். வெளிச்சத்தினுடைய வேகம் எவ்வளவு? ஒரு வினாடிக்கு வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் அது போகுது. இப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும். இப்ப சூரிய வெளிச்சம் பூமியை நோக்கி வருது, என்ன வேகத்தில் வருது? ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர், அது 5 நிமிஷத்துல வந்துருது. 15 கோடி மைல் இருக்கு, 15 கோடி கிலோமீட்டர் இருக்கிறது. 5 நிமிஷத்துல, 5 நிமிஷத்துக்கு முந்தி புறப்பட்ட வெயில் வந்து நம்ம 5 நிமிஷம் கழிச்சு இங்க பார்க்கலாம். 5 நிமிஷம் தான் அது எடுத்துக்கிறது. எவ்வளவு தூரத்துக்கு? 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் எவ்வளவுன்னு கேட்டா 5 நிமிடங்கள் தான். அந்த மாதிரி பாஸ்டா போகுது. இந்த வேகத்தில் மனுஷன் மேல போனான்னா தெரிச்சு போயிடும். எது? இதயம். அந்த வேகத்தில் பிரயாணம் செய்யற அளவுக்கு மனிதனுடைய இதயம் இல்லை. அப்ப ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், மிஅராஜ் நேரத்தில் அவங்களை கூட்டிட்டு போகும் பொழுது இதயத்தை வந்து கழுவி தூய்மைப்படுத்தினாங்க என்று ஹதீஸ் வருது. இதயத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு என்னத்துக்காக வேண்டி? இந்த இதயத்தை கொண்டு அங்க போக இயலாது. அல்லாஹ் என்ன கொஞ்சம் மாடிஃபை பண்றான். எதுக்கு? பிரயாண விஞ்ஞான ரீதியாகவும் மேல போகும்போது இதயம் சுருங்கிருமா இல்லையா? மேராஜ் நேரத்தில் அவங்கள அந்த இதயத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணாதான் அந்த வேகத்துக்கு போயிட்டு வர முடியும். செகண்ட்ல போயிட்டு விளையாண்டாங்களே, அவ்வளவு வேகமான பிரயாணம் பண்ணி போவதாக இருந்தால் அதுக்காக வேண்டி கழுவுனாங்கன்னா என்ன? ஜிப்ரீல் வந்து கழுவுனார்னு சொன்னா அதுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் மாடிஃபை பண்ணாரு என்பது ஒரு அறிவியலுக்கு ஒட்டுன ஒரு விளக்கம் இருக்கிறது. மற்ற விஷயத்தில் அவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள்.